அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மறுமை நாளில் யார் வெற்றியாளர்கள் தெரியுமா? உள்ளம் பரிசுத்தமான நிலையில் நல்ல அமல்கள் செய்பவர்கள்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என அல்லாஹ் குரானில் சொல்கிறான். நல்ல பரிசுத்தமான உள்ளத்தை அடைவது எப்படி? அல்லாஹ்வின் அருள் இல்லாமல், அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் உள்ளம் பரிசுத்தமாகாது. உள்ளம் பரிசுத்தமாவதற்கு இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துவா அது? அல்லாஹும்ம ஆத்தி நப்சி தக்குவாஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்திற்கு தக்குவாவை கொடுப்பாயாக. வ ஜக்காஹ, அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அந்த ஹைருமன் ஜக்காஹ, பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன். அந்த வலியுக வ மௌலாக, நீதான் அதன் பாதுகாவலன், அதனுடைய எஜமானன். அதாவது பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த உள்ளத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும். நீ மட்டும்தான் அந்த உள்ளத்திற்கு எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை ஓதி நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்குவோம். மறுமையில் வெற்றி அடைவோம்.